அரசியலில் சொல்லி அடிப்பது என்பது எல்லா நேரமும் ஒர்க் அவுட் ஆவது இல்லை. வியூகம் வேகம் என இரண்டையும் கலந்து கட்டி களத்தில் இறங்கினாலும் ஒற்றை ஓட்டு கூட ஒட்டுமொத்த உழைப்பையும் குலைத்து போட்டுவிடும். அப்படிப்பட்ட இந்த தேர்தல் அரசியலில்தான் மன்னராட்சியை ஒழிப்போம் என மறைமுகமாக திமுகவுக்கு சவால் விட்டு அதில் வென்று காட்டியிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. திருச்சியில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஆதவ் அர்ஜுனா இன்று தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானிக்கும் முக்கிய ஆளுமைகளில் ஒருவர். அவரது இந்த அசாதாரண வளர்ச்சி ஓவர் நைட்டில் கிடைத்த வெற்றி அல்ல. திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் உயர்கல்வியை முடித்த போதே அரசியல் என்ட்ரிதான் ஆதவின் கனவாக இருந்தது. மெட்ராஸ் கிறிஸ்டியன் கல்லூரியில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பில் சேர்ந்தவர் தனது விளையாட்டு ஆர்வத்தை அரசியல் என்ட்ரிக்கான நுழைவு வாயிலாக பயன்படுத்திக் கொண்டார். தேசிய அளவில் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றவர் தமிழ்நாடு கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவரானார். ஒலிம்பிக் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராக பதவியை அடைந்தார். அதிகார பதவிகளை அடைவதற்கு முன்பே கள அரசியலில் பின்னணி வேலைகளை செய்து தன்னை தயார்படுத்திக் கொண்டார். 2011ஆம் ஆண்டு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எனும் பொலிட்டிக்கல் கன்சல்டன்சியை தொடங்கினார் ஆதவ். இந்த நிறுவனம்தான் பின்னாளில் திமுகவை ஆட்சிக்கட்டிலில் அமர வைக்கவும் உதவியது. 2011இல் படுதோல்வி அடைந்த திமுக 2016இல் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெருமளவுக்கு ஆதவின் நிறுவனம் உழைத்தது. நமக்கு நாமே என்று கிராமம் கிராமமாக ஸ்டாலின் சுற்று வந்த பிரச்சாரத்திற்கு ஸ்ட்ராட்டஜி போட்டுக் கொடுத்ததில் ஆதவும் ஒருவர். 2019 மக்களவை தேர்தலில் திமுக ஸ்வீப் அடிக்கவும் 2021 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கவும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனம் மூலமாக உழைத்தார் ஆதவ். சிறு வயதிலேயே சாதி கொடுமையால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்ததாக சொல்லிக் கொள்ளும் ஆதவுக்கு சாதிகளை கடந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த தவித்துக் கொண்டிருந்த விசிகாவுக்கு உதவ ஆசை ஏற்பட்டது. இதனால் 2021 தேர்தலில் விசிகாவுக்கும் சேர்த்தே வேலை பார்த்தார் ஆதவ். ஆதவின் வேகமும் வியூகமும் விசிக தலைவர் திருமாவளவனை அட்ராக்ட் செய்ததால் தேர்தலுக்கு பிறகும் கூட விசிகாவின் கட்சி நிகழ்ச்சிகளை தனது நிறுவனம் மூலமாக முன்னின்று நடத்தினார் ஆதவ். குறிப்பாக திருச்சியில் நடந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டில் திருமாவளவனை நேரடியாக பாராட்டினார். அதுவரை பின்னணியில் மட்டுமே உழைத்துக் கொண்டிருந்த ஆதவ் முதல் முறையாக அங்குதான் மேடை ஏறினார். விசிகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். லாட்ரி மார்டின் என்கிற தொழிலதிபரின் மருமகன் என்பதால் அவரை கட்சியில் சேர்த்தது விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனாலும் விரைவிலேயே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து அதிகாரத்தையும் வழங்கினார் திருமாவளவன். ஆனால் ஆதவிடம் அந்த அதிகாரம் நீண்ட நாள் நிலைக்கவில்லை. 2024 மக்களவை தேர்தலில் விசிகாவுக்கு எப்படியும் ஒரு பொது தொகுதி ஒதுக்கப்படும், அதில் ஆதவ் நிறுத்தப்படுவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து செய்திகள் கசியவிடப்பட்டன. பெரம்பலூர் தொகுதியை பெற்று எம்பியாகிவிட வேண்டுமென அதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் ஆதவ். திமுகவோ தனி தொகுதிகளை மட்டுமே விசிகாவுக்கு ஒதுக்கியது. இதனால் ஆதவின் எம்பி கனவு எட்டாக்கணியானது. அதோடு திமுக மீது சொந்த பகையும் உருவானது. தான் எம்பியாக முடியவில்லையே என்கிற கவலையின்றி திருமாவளவன் ஏன் முதலமைச்சராக முடியவில்லை என தீயை பற்ற வைத்தார். நேற்று வரை திரைத்துறையில் இருந்தவர்கள் துணை முதலமைச்சராகிறார்களே என நேரடியாக உதயநிதியை அட்டாக் செய்தார். பட்டியலின தலைவர் முதலமைச்சராவதில் என்ன பிரச்சனை என்கிற கேள்வியோடு நிற்காமல் விசிகாவின் 2.5 விழுக்காடு இல்லாவிட்டால் திமுகவுக்கு வெற்றியே இல்லை என்றார். அவரது அனல் தெரிக்கும் இந்த பேட்டி தொலைக்காட்சியில் வெளியாவதற்கு முன்பே திமுக கூட்டணியை திக்குமுக்காட வைத்தது. போதா குறைக்கு விகடனுடன் இணைந்து உருவாக்கிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகத்தை தாவேகா தலைவர் விஜயையும் திருமாவையும் வைத்து வெளியிட ஏற்பாடுகளை மேற்கொண்டார் ஆதவ். அவரது அடுத்தடுத்த நகர்வுகள் திமுகவுக்கு ஷாக் கொடுத்துக் கொண்டே இருந்தன. அத்தனை ஷாக்கும் விசிக தலைமைக்கும் கடத்தப்பட்டன. இதனால் திருமாவளவன் நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் பின்வாங்கினார். ஆனால் விசிக பிரதிநிதியாக ஆதவ் கலந்து கொண்டார். அதுவரை புத்தக வெளியீடாக இருந்த நிகழ்ச்சி அரசியல் மேடையாக மாறி போனது. சென்னை வர்த்தக மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் திமுக கூட்டணி கணக்கை மக்கள் மைனஸ் ஆக்குவார்கள் என்றார். ஆதவ் அர்ஜுனா ஒருபடி மேலே சென்று பிறப்பால் பதவி எனும் மன்னராட்சியை ஒழிப்போம் என நேரடியாக திமுகவையும் உதயநிதியையும் அட்டாக் செய்தார். அதுவரை பொறுத்து பார்த்த விசிக ஆதவை சஸ்பெண்ட் செய்தது. அவரும் அங்கிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது போல களம் அறிந்த ஆதவுக்கு சென்ற இடமெல்லாம் நல்ல வரவேற்பு இருந்தது. தாவேகா தலைவர் விஜய் உடனடியாக தேர்தல் பிரிவை உருவாக்கி அதற்கு பொதுச் செயலாளராக ஆதவை நியமித்தார். இதனால் விஜயின் நிழலாக வலம் வரும் புசி ஆனந்தின் நிலை என்னாகும் என்றெல்லாம் யூகங்கள் பரப்பப்பட்டன. ஆனால் தாவேகாவோ 2026 மட்டுமே போக்கஸ் செய்தது. கூட்டணிக்கு வரும் கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு என நேரடியாக அழைப்பு விடுத்தார் விஜய். திமுகவுக்கு நெருக்கடி உருவானாலும் எந்த கூட்டணி கட்சியும் கலந்து செல்லவில்லை. களத்தில் விஜய் அலை வேகமாக வீசி அடித்தாலும் கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. விஜய் தனது நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து ரத்து செய்ததும் கரூர் சம்பவமும் தாவேகாவினருக்கே பெரிய அதிர்ச்சி கொடுத்தன. ஆனால்
ஆதவின் வியூகம் அத்தனையையும் சாதகமாக மாற்றியது. கூட்டம் போட போலீஸ் அனுமதி கொடுக்கவில்லை, அதற்கு திமுக தான் காரணம் என்றார். போட்ட கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதத்திற்கும் திமுகவின் சதிதான் காரணம் என்றார். திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி என விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதினார். திமுகவை டார்கெட் செய்த ஆதவின் வியூகம் களத்தில் வேகமாக வேலை பார்த்தது. போதா குறைக்கு பெண்களையும் குழந்தைகளையும் விஜயின் பக்கம் இழுக்கவும் தக்க வைக்கவும் அவர் போட்டுக் கொடுத்த ஸ்கெட்சும் ஒர்க் அவுட் ஆனது. 108 தொகுதிகளில் வெற்றி வசப்பட்டது. ஆட்சி அமைக்க போதுமான இடங்கள் இல்லை என்றாலும் வலதுசாரி சக்திகளுடனோ அவர்களது ஆதரவாளர்களுடனோ கூட்டணி வேண்டாம் என்பதில் உறுதியாக இருந்து தேர்தலுக்கு முன்னர் முறுக்கிக் கொண்டு இருந்த திமுக கூட்டணி கட்சிகளையே தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக தனது மொத்த வித்தையையும் களமிறக்கி இருக்கிறார். விஜயை ஆட்சி கட்டிலுக்கு நெருக்கமாக்கி இருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா.